அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம செல்வி ராஜேந்திரன் கிச்சன்ல ஒரு முட்டைக்கோஸை வச்சு ஒரு முட்டைக்கோஸ் மஞ்சூரியன் தான் பார்க்க போறோம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருள், அதை எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு வீடியோக்குள்ள போகலாம். ஒரு 1/4 கிலோ முட்டைக்கோஸை இந்த மாதிரி பொடியை நைஸாக நறுக்கி வச்சிருக்கு. அதில் ஒரு 1/2 ஸ்பூனு, 1 ஸ்பூன் ஏற்கனவே போட்டாச்சு. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன். ஒரு மைதா மாவு ஒரு 1/2 கப்பு சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளார் மாவு கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை தண்ணி ஊற்றாம ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த பிணைஞ்சு வச்ச முட்டைக்கோசு எல்லா கலவையும் சேர்த்து இப்போ நம்ம இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம். இப்போ எல்லாம் உருண்டைகளாக உருட்டி வச்சாச்சு. இதை ஒன்றொன்னா எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். எல்லா மஞ்சூரியனும் நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு. சாஸெல்லாம் போட்டு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் பொடியை நறுக்கி வச்ச பூண்டை சேர்த்துக்கலாம். இஞ்சியை பொடியை நறுக்கி வச்சிருக்கு, இதையும் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கு. இப்போ இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். கரண்டி அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். இது சோயா சாஸ். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சூரியன் எல்லாம் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ முட்டைக்கோஸ் மஞ்சூரியன் ரெடி.